இவருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இது அவர் எப்பவும் எடுத்துட்டு வந்திருக்கலாமே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் இங்க வந்து சிட்முல சொல்றதை நம்ம அப்படியே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கவே இல்லை. ஒருவேளை மோகன் பாபு அவருடைய மகன் தூண்டுதல்ல கூட இதை சொல்லியிருக்கலாம். அந்த விபத்து மரணத்தால் மனைவியை இழந்த ஒரு கணவர், இன்னும் சொல்ல போனா அவருடைய வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த சூழல் நடந்ததுனால ஒரு வகையில் அவர் பாதிக்கப்பட்டவர் தானே. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் இருக்கும்போது கேட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்றதை குறைஞ்சபட்சம் ஒரு நிதானமாக கண்காணிச்சிடும். அவ்வளோ அவசரம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். 10,000 கோடி சொத்து உள்ளவர் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து உள்ள அந்த சௌந்தர்யாவுடைய அந்த லேண்டுக்கு ஏன் இவர் ஆசைப்பட்டாரு, என்ன சென்டிமெண்ட், இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு கேள்வி வருது இல்லை. கொலைதான் அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்னு சொன்னா அதை விசாரிக்கட்டுமே. ஆந்திரா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் குறைவா இருக்கு. ஒருத்தர் பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொன்னா உடனே வந்து இப்படி அப்படி லிங்க் பண்ணக்கூடாது. அவர் லேண்டு கேட்டு கூட இருக்கலாம், அதனால சண்டை கூட ஏற்பட்டிருக்கலாம், சௌந்தர்யாவுக்கும் மோகன் பாபுக்கும் சண்டை கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த விபத்தை அப்படியே மையப்படுத்தி லிங்க் பண்ணி கூட வந்து இப்படி பேசுறாங்களா? இப்ப இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக இப்ப அதை கலப்பி விட்டுருப்பாங்களோ. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 5-6 குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்கள்ல தான் வந்து பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கு. அதுல வந்து மோகன் பாபு அவர்களுடைய சொத்துக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. சமீபத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஒருவேளை ரஜினிகாந்த் அவருடைய வந்து சொத்துக்களை வந்து அவர் பராமரிக்கிறாரா, ஒருவேளை பினாமியா இருக்கிறாரா? பலமுறை இங்கே வந்தாருன்னா வந்து அவர் வீட்டில் தான் தங்குவார். ஒரே பெட்டில் படுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேறு யாரும் நெருங்க முடியாது. அவர் ஒருத்தரை தவிர ஒரே ரூமில் தங்குவாங்க, ஒன்றா சரக்கு அடிப்பாங்க, எல்லாம் அந்த இது அவர் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றாங்க. மோகன் பாபு வந்து கேட்டினா வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாலாம் அவளை தொற்ற முடியாது. காரணம் கேட்டினா அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. ரஜினிகாந்த்ன்ற மிகப்பெரிய மனிதனுடைய செல்வாக்கு இருக்குது, அதுவே பெரிய ப்ளஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஆந்திராவில் அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது. இதில் ஆந்திராவில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே அது நாகார்ஜுனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி சொத்து, சிரஞ்சீவிக்கும் அப்படி தான், என்டிஆர் குடும்பத்துக்கும் அப்படி தான். இப்படி ஒரு 5 குடும்பங்கள் இருக்குது. அந்த 5 குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இது அவர் எப்பவும் எடுத்துட்டு வந்திருக்கலாமே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் காத்திருந்திருக்கணும்? அதுதான் நான் சொல்றேன். நான் இங்க வந்து சிட்முல சொல்றதை நம்ம அப்படியே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கவே இல்லை. இது தூண்டுதல்ல கூட சொல்லியிருக்கலாம். ஒருவேளை மோகன் பாபு அவருடைய மகன் தூண்டுதல்ல கூட இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க குற்றம் சாட்டியவர் ஒருவர் இருக்கிறாரு, குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு இருக்கிறார். அவங்க 2 பேரும் பேசும்போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில வந்து கணவன் என்ற முறையில் பாதிக்கப்பட்டவர் தானே. அந்த மரணத்தால், நான் சொல்றது அந்த விபத்து மரணத்தால் மனைவியை இழந்த ஒரு கணவர், இன்னும் சொல்ல போனா அவருடைய வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த சூழல் நடந்ததுனால ஒரு வகையில் அவர் பாதிக்கப்பட்டவர் தானே. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் இருக்கும்போது கேட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்றதை குறைஞ்சபட்சம் ஒரு நிதானமாக கண்காணிச்சிடும். அவ்வளோ அவசரம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். அவ்வளோ வேகமாக ஓடி வந்து குற்றம் சாட்டப்பட்டவரே வந்து பதில் பேசாத போது இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுன்றது தான் இங்கே நமக்கு நெருடலாக இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுனாவுடைய அந்த தியேட்டரில் அவர் போனார் இல்லையா, அப்போ அந்த ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் ஏற்பட்டதில் ஒரு பெண்ணும் அவருடைய பிள்ளையும் இறந்துட்டாங்க. அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களில் இது ஒரு பெரிய பூதாகரமாக பிரச்சனையாக வெடிக்கும் போது அவர் கணவர் வந்து என்ன வந்து சொன்னார், யாருக்கு ஆதரவாக பேசினார்? அல்லு அர்ஜுனுக்கு. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அதே பார்வையை தான் இங்கேயே நீங்கள் கொண்டு வரணும். எந்த மனிதராவது வந்து நான் கேட்டேன் அமைதியாக கடந்து போயிடலாம். இப்போ இது வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் தற்செயலாக வந்து என் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்ற பட்சத்தில் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக கடந்து போயிடலாம். ஆனால் அதை தாண்டி இங்கே ஒரு நிர்வாகம், ஒரு முதலமைச்சர், காவல்துறை நிர்வாகம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அடுத்தடுத்த சம்பவங்களை ஆதாரப்பூர்வமாக அவருக்கு நாங்கள் பலமுறை எச்சரித்தோம். அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து மணிக்கணக்கு, அதற்கு என்ன நிமிடம் கணக்கில் நொடி கணக்கில் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வேகமாக வந்து கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இதுதான் இங்கே சிக்கல். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடாது. ஒரு அரசு
ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை தேடி தரக்கூடிய ஒரு அரசு இல்லை அதாவது என்ன பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் விக்டிம், நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அமைதியாக தானே இருக்கணும். ஆனால் பாதிப்பு ஏற்பட காரணமாக இருந்தவருக்கு நீங்கள் ஓடி வந்து நீங்கள் ஆதரவாக பேசுங்க, அதுதான் சிக்கல். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த இறந்து போன அந்த பெண் இருக்கிறாங்க இல்லையா, அல்லு அர்ஜுன் அந்த சம்பவத்தில் சொல்கிறேன், அந்த கணவர் சொன்னதுக்கும் சௌந்தர்யா கணவர் சொன்னதுக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கா? இங்க ஏதோ ஒண்ணு பேச வைக்குது. எது எது ஏதோ ஒண்ணுன்னா என்ன? பணம் பேச வைக்கிறது எடுத்துக்கலாமா? இங்க எங்க அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க யாருக்கு குரலா இருக்கணும்? சௌந்தர்யாவுக்கு குரலா இருக்கலாம். நான் கூட விபத்தாதாங்க நான் நினைக்கிறேன், ஆனால் இவர் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை தான் இதை விசாரிக்கணும் சொல்றதுதான் ஒரு ஜென்டில்னஸ், அமைதி. அதுதான் கரெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க மோகன் பாபு நீங்க சாடிட வேண்டாம், அந்த சிட்முல்லுன்றவருக்கும் நீங்க ஆதரவா பேசலாம். அந்த சமயத்துல அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்போக் பர்சனா அந்த இடத்துல இந்த இடத்துல தான் எந்த மொழியில சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல சௌமியா. இந்த இடத்துல தான் தமிழ்ல தான் அழகா சொல்லிருக்கு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இங்க தீர விசாரிக்கிறதே சில நேரங்கள்ல வந்து தப்பா போயிடுது தெரியுங்களா? தீர விசாரிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க தப்பா போயிடுது. இங்கே நமக்கு முன்னாடி வந்து ஒரு காட்சி இருக்குது, அந்த காட்சிக்கு பின்னாடி வந்து எத்தனை விதமான காரணங்கள் இருக்குது தெரியுமா? அது நீங்கள் நிறைய கிரைம் த்ரில்லர் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு தெரியும். நமக்கு முன்னாடி வந்து ஒரு காட்சி இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து கேட்டால் எப்படியோ என்னென்னமோ நடந்திருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அதுக்காக இதை வந்து நான் வந்து இல்லை இது வந்து கொலை தான் அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரு 20 வருஷம் கழித்து வந்து ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்னு சொன்னால் அதை விசாரிக்கட்டுமே, விசாரிச்சு கூட அது உண்மைன்னு சொல்லட்டும். இல்லை விசாரிக்கலாம் யாருக்கு இங்கே, ஏன்னா இங்கே இதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும் நல்லா, இங்கே எல்லா மனிதர்களும் தனி மனிதர்கள் தான். இங்கே எல்லா மனிதர்களும் எத்தனையோ கொலை வழக்கில் கண்ணால் பார்த்த சாட்சியாக வந்து அவங்க குடும்பத்தினரே இருந்திருப்பாங்க கொலை வழக்கில். ஆனால் சாட்சி வந்து சொல்லும்போது அவங்க வந்து ஸ்லிப் ஆயிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஹேமா கமிட்டின்னு ஒரு பெரிய கமிட்டி வந்து பெரிய பிரளயமே ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 35 வழக்கில் யார் குற்றம் சாட்டினாங்களோ அந்த பெண்கள் செக்ஸுவலாக குற்றம் சாட்டினாங்க இல்லையா, அவங்களே வந்து சாட்சி சொல்ல வரலங்கிறாங்க. சாட்சி சொல்ல வரல. அப்போ என்ன கேஸ் நிற்காது. வெறும் 10 வழக்கு மட்டும்தான் வந்து அங்கே வந்து சாட்சி சொல்கிறது சரியாக இருக்கும். 10 வழக்கு தான் இருக்கும், மீதி ஒரு 35 வழக்கு தள்ளுபடி பண்ணும். காரணம்னா சாட்சி சொல்ல வரல. அந்த மாதிரி இங்கே கொலை வழக்குகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணால் பார்த்த சாட்சிகள் ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து நிரூபிக்க முடியும். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் வந்து ஆந்திராவோட முதலமைச்சர் ஒரு நாள் இரவு முழுவதும் வந்து அந்த முதலமைச்சரை வந்து கையில் இந்த லாந்தர் வழக்கு எடுத்துக்கிட்டு பொதுமக்கள் தேடுறதை நம்ம பார்த்தோமா இல்லையா? பொதுமக்கள் தேடுறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய கட்டமைப்புலாம் இருக்குது, இராணுவம் எத்தனை இருக்குது. ஆனால் ஒரு நாட்டோட முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டில் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்துட்டாரு. மக்கள் வந்து கையில் வந்து இரவு நேரத்தில் லாந்தர் வழக்கு எடுத்துக்கிட்டு தேர்ந்ததை நம்ம பார்த்தோம். சொல்கிறேன், அதாவது கேட்டால் இங்கே நான் சொல்கிறேன், இந்த எல்லா கொலையும் நம்ம வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பல வழக்குகள் வந்து நம்ம கண்ணில் ஒன்று பார்ப்போம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி ஒன்று இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து விபத்துக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதும் தப்பு இல்லையா? நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. இப்போ நான் சொல்றேன் கேட்டேன், கண்ணோட்டத்தில் பார்க்கறதுன்றது வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட துறை வந்து அதுக்கு முழுமையான ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் சொல்லப்படுறது. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஹெலிகாப்டர் விபத்துனா வந்து அதில் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும், அந்த பிளாக் பாக்ஸில் வந்து காணாம போயிடுச்சு, அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கிற வந்து தகவல்லாம் பதிவாகும், உண்மையான காரணம் என்னன்றது தெரிய வரும்னு சொல்லுவாங்க. எந்த பிளாக் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த உண்மையை தெரிஞ்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க? கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா இந்த மாதிரி நடந்த இன்சிடென்ட்லயும் பிளாக் பாக்ஸ் காணாம தான் போய் பல. நான் இங்கே மட்டும் சொல்லுமா, இங்கே நீங்கள் டயானாவுடைய வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கேயும் சில மர்மங்கள் இருக்குது, பல கேள்விகள் இருக்குது. அதான் எல்லா கேள்விக்கும் இங்கே வந்து நம்ம பதில் கிடைக்கிறது இல்லை. உலக புகழ்பெற்ற டயானாவுக்கே அந்த நிலைமை, பல கேள்விகள் இருக்கு அந்த மரணத்திலையும். ஆல்மோஸ்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இப்போ வரைக்கும் ஆனா ஓப்பன் ஆகல. அதனால அதுதான் சொல்றேன் நான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து
அதனால தான் தமிழ் அந்த வார்த்தை சொன்னது, கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் சொல்லுவாங்க. அந்த மெய்யும் கூட சில நேரங்களில் வந்து பொய்யா கூட ஆயிடுது. இதை நம்ம மெய்ன்னு தான் நம்பணும். ஆனால் 20 வருஷம் கழிச்சு எங்கேருந்து ஒரு குரல் வருது, அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக இப்ப அதை கலப்பி விட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். அப்படி எனக்கு தெரியல. ஆனால் அவங்க இந்த அரசியல் காரணத்துக்காகலாம் சொல்ல முடியாது. இங்கே பெரும்பாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு பெரிய ஒரு 5-6 குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களில் தான் வந்து பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்குது. அதில் வந்து மோகன் பாபு அவர்களுடைய சொத்துக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. சமீபத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தபோது பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஒருவேளை ரஜினிகாந்த் அவருடைய வந்து சொத்துக்கள் வந்து அவர் பராமரிக்கிறாரா, அவர் ஒருவேளை பினாமியாக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட சில பத்திரிகையாளர்கள் எழுப்புறாங்க. நியாயமான நேரத்து கூட ஒரு டிஸ்கஸில் இருக்கும்போது அந்த டிஸ்கஸ்லேயே சொல்கிறாங்க என்ன கேட்டால், இல்லை ரஜினிகாந்துக்கு அவருக்கும் ரொம்ப டீப் ஆழமான ஒரு நட்பு இருக்குது, சாதாரண நட்பு கிடையாது, வாடா போடான்ற அந்த அளவுக்கு நட்பு இருக்கு. அது கேட்டால் அவர் குடும்பத்துக்கே ரொம்ப நெருக்கம். பல முறை இங்கே வந்தாருன்னா வந்து அவர் வீட்டில் தான் தங்குவார், ஒரே பெட்டில் படுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. வேறு யாரும் ரஜினிகிட்ட அவர் வேற இன்னொரு மனிதரே கிடையாதுன்றாங்க. ரஜினிகிட்ட வேறு யாரும் நெருங்க முடியாது அவர் ஒருத்தரை தவிர. அவருடைய பால்ய நண்பர்கள் கூட வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியாது. இவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் வந்து நட்பு இருக்குது. ஒரே ரூமில் தங்குவாங்க, ஒன்றா சரக்கு அடிப்பாங்க, எல்லாம் அந்த இது அவர் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றாங்க. ஒருவேளை இவருடைய சொத்துக்கள் கூட அவருக்கு வந்து ஒரு பினாமியாக கூட இருக்கலாம். ஏன்னா 10,000 கோடி சொத்து நம்ம கேட்டால் அவர் பரம்பரை சொத்துக்களா, இல்லை ரஜினி அவர்கிட்ட வந்து அந்த சொத்துக்கள் வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரா, இப்படி அவங்க சொத்துன்னு கிடையாது, இவரு சம்பாரிச்சு தானே இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து பல குழப்பங்கள் நடக்குது. அவங்களுடைய மகனுக்கும் அவங்களுக்கும் ஒரு அமிக்கபலா இல்லாதனால தான் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது. இவ்வளோ சொத்துக்கள், ஒரு 10,000 கோடி சொத்து உள்ளவர், ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து உள்ள அந்த சௌந்தர்யாவுடைய அந்த லேண்டுக்கு ஏன் இவர் ஆசைப்பட்டாரு, என்ன சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ 10,000 கோடி சொத்து உள்ள ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வேல்யூன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த 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 லேண்டுக்கு 100 கோடி மேபி அப்போ இன்னும் கம்மியாக கூட இருந்திருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும், அது கண்டிப்பாக வந்து ஒரு 15-20 கோடி கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அது எதுக்காக இவர் ஆசைப்பட்டாரு, என்ன பிரச்சனை, என்ன ஈகோ பிரச்சனை, அவங்க அதை கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அது வந்து ஒரு சௌந்தர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏன் அவங்க விடாப்பிடியாக இருந்தாங்க அந்த குறிப்பிட்ட லேண்டு மேலே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கு வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த சிட்முல் இந்த புகார்தாரருக்கு பின்னாடி வந்து நிச்சயமாக வந்து மோகன் பாபுவோட மகன்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய விஷயமா வந்து இதை வந்து ஒரு கொலை குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு வந்து இவருடைய, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சொத்து நம்ம எடுக்கும்போது அவங்க ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்லேயே இறந்துருக்கட்டும், அவங்க இறந்த பிறகு அந்த சொத்தை வந்து இவர் ஆக்கிரமிச்சிருக்கு தான் சொல்கிறாங்க. இன்னும் அவருக்கு அதை மறுக்கவே இல்லை. ஆக்கிரமிச்சார்னா எப்படி வந்து ஆக்கிரமிச்சார், எந்த வகையில் ஆக்கிரமிச்சார், அவங்க உயிரோடு இருக்கும்போது ஆக்கிரமிச்சாரா இல்லை இறந்த பிறகு ஆக்கிரமிச்சாரா? சரி, ஆக்கிரமிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவருடைய கணவர் சொத்துக்கு உரிமையாகிறாரு இல்லையா? அப்போ வந்து கணவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரா, இல்லை கணவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாரா அந்த ப்ராப்பர்ட்டியை? அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்து அந்த மாதிரி டாக்குமெண்ட்டும் இல்லைன்னு ஒரு பக்கம். ஆமாம், டாக்குமெண்ட்டும் அந்த மாதிரி இல்லை. அப்போ முழுக்க ஆக்கிரமிப்பு தானே. ஒருவேளை ஒரு கணவர் வந்து மிரட்டப்பட்டாரா, யார் சௌந்தர்யா கணவர் வந்து மிரட்டப்பட்டாரா, இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. இங்கே யாரையுமே நம்ம வந்து உடனே குற்றவாளி கூண்டில் வந்து மோகன் பாபு கொண்டு போய் நிறுத்திட முடியாது. ஏன்னா இது கொலை ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ சும்மா இருந்தவங்களை எல்லாரையும் கலப்பி இப்போ எல்லாருக்கும் நான் கேட்டால் மீடியாக்களுக்கு எல்லாருமே இங்கே மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, ஆந்திரா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. ஆனால் நான் என் பார்வையில் சொன்னால் உடனே ஒருத்தரை வந்து ஒரு குற்றவாளி கூண்டது, ஏன்னா இங்கே பல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒருத்தர் பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொன்னால் உடனே வந்து இப்படி அப்படி லிங்க் பண்ணக்கூடாது. அவர் லேண்டு கேட்டு கூட இருக்கலாம், அதனால சண்டை கூட ஏற்பட்டுருக்கலாம், சௌந்தர்யாவுக்கும் மோகன் பாபு கூட சண்டை கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த விபத்தை அப்படியே மையப்படுத்தி லிங்க் பண்ணி கூட வந்து இப்படி பேசுகிறாங்களா, ஒரு சந்தேகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு 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 மூலக்கார பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக கூட இவர் வந்து இப்போ கலப்பி விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அரசியல் ஆதாயம்ன்றதை விட எனக்கு தெரிஞ்சிருக்கும் பொலிட்டிக்கலாலாம் ஒன்றும் இல்லை, சொத்து ஆதாயமும் ஒன்று இருக்குல்ல. அவரோட மகனுக்கும் அவருக்கும் சொத்து பிரச்சனை இருக்குது.
அந்த அந்த சொத்து பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா வந்து சொத்து பிரச்சனைக்காக ஒருத்தர் திடீர்னு இப்படி கொண்டு வந்து விட முடியாது. அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லுங்க 10,000 நல்லா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, நியாயமா பேசணும். 10,000 கோடி சொத்து இருக்குன்னு சொன்னா அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்காதா? இல்ல நான் சொல்ல வர்றது சிட்மங்களோ அவங்களுக்கு எந்த அதுதான் நான் சொல்றேன். அதுதான் 10,000 கோடி சொத்து இருக்குன்னு சொன்னா மோகன் பாபுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கும். இப்போ மோகன் பாபு மேல இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை ஒருத்தர் வந்து சிட்மூல்ல சொல்றாருன்னா அவருக்கு யார் பின்னாடி இருக்கிறாங்க? நான் சொல்றேன் என்ன கேட்டா, நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன், அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு கேட்டினா மோகன் பாபுவோட மகன் வந்து அவர் பின்னாடி இருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. அவர் தான் இவரை பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்து கேட்டிங்கன்னா இது மாதிரியான பெரிய புள்ளிகளுக்கு இந்த பிரச்சனை இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். பெரிய இந்த மாதிரியான அரசியல் சொத்து உள்ள அரசியல் செல்வாக்குள்ள வந்து மிதமிஞ்சி சொத்து உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா இயல்பாகவே அரசியல் அழுத்தங்கள் வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் மோகன் பாபு வந்து கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாலாம் அவ்வளோ தொற்ற முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இங்கே ரஜினிகாந்த்ன்ற மிகப்பெரிய மனிதனுடைய செல்வாக்கு இருக்குல்ல, அதுவே பெரிய ப்ளஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஆந்திராவில் அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது. இதில் ஆந்திராவில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே அது நாகார்ஜுனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி சொத்து இருக்குது. இவருக்கு சிரஞ்சீவிக்கும் அப்படி தான். இன்னும் இருக்கிற பாலையாவுக்கு என்டிஆர் குடும்பத்துக்கும் அப்படி தான். இப்படி ஒரு 5 குடும்பங்கள் இருக்குது. அந்த 5 குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தொடர்புலேயே இருப்பாங்க. இவருக்கு அவர் சொந்தக்காரர், அவருக்கு சொந்தக்காரர். நீங்கள் ஒன்றும் வேணாம், ஏதாவது நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் இருந்துச்சு, ஒரு விஐபி மேரேஜுக்கு போகும்போது நீங்கள் வேணால் போய் வந்து எந்த நடிகருடைய ஒரு விஐபி மேரேஜில் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுடைய அந்த ஃபேமிலியும் வந்து அங்கே அசம்பிள் ஆயிடுவாங்க. அது வந்து எல்லா நடிகர்னா நான் சொன்ன இந்த 5 குடும்பங்கள் இருக்காங்கல்ல, இந்த 5 குடும்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அசம்பிள் ஆயிடும். சாதாரணமாக நடக்காது, அந்த அளவுக்கு வந்து கிராண்டாக நடக்கும். எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. காருங்கள்லாம் கப்பல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அந்த இப்போ நீங்கள் அல்லு அர்ஜுன் மேட்ரு வந்தது இல்லை, அதில் நீங்கள் பாருங்கள், தெலுங்கானாவில் அந்த மேட்ரு நடந்தனால தான் இவ்வளோ சிக்கலாச்சு. ஏன்னா அங்கே ரேவந்த் ரெட்டி ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். அதுவே கடைசியில் அது கொஞ்சம் பலவீனமாக, ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் தைரியமாக வந்து சட்டசபையிலே பேசி ஒரு நடவடிக்கை வரைக்கும் கொண்டு போனார்ல, அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போனார். ஆனால் இதே ஆந்திராவில் நடந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. துப்பாக்கி சூடு பாலையா துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நடந்தது தெரியுங்களா? ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் அவர் அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு அந்த சுரேஷ்ன்ற தயாரிப்பாளர். அவர் துப்பாக்கியை வந்து தொடச்சிட்டு இருந்தார், அப்போ வந்து கை தவறி வந்து குண்டு போட்டுச்சுன்னு சொன்னார். இதை விட என்ன வேணும்? நம்ம அதையும் பார்த்து சரி நம்ம பாலையாவோட சேட்டையை நம்ம படத்தில் பார்த்துருக்குறோம். என்ன சொல்கிறேன் நான், இயல்பான குணங்கள் இருக்குல்ல சில பேருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து ஒரு கோபமான மனிதர்கள். சாதாரணமான கோபம், அங்கே என்ன பேச்சு இவங்களுக்கு கூட நடந்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து மறுநாள் பேப்பரில் வந்து துப்பாக்கியில் சுட்டார்னு வருது. அதுக்கப்புறம் அவர் தொடச்சாரு, கை நழுவி தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்டால் குண்டடி வாங்கினவர் சொன்னார். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, நம்ம எப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து விசாரணையில் தெரிய வரும். ஆனால் அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயன்றதுனால இதை வந்து அந்த அளவுக்கு வந்து இதை அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது, வெளியில வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி.